ஏக்கருக்கு 20 கிலோ பூ போகும். நல்ல முறையாக பூத்துச்சுன்னா 30 கிலோட போகும் ஒரு நேரத்தில். அந்த 30 ரூபா போகும்போது விலை கம்மியாக போய்கிட்டு இருக்கும், விற்பனை ஆகாது. அப்போ இந்த வெயில் காலத்துக்குலாம் நல்ல முறையாக போகும். 5 கிலோ 4 கிலோ இப்படி போகுமா. விவசாயத்துலேருந்து உண்மையாக வந்து உழைப்புலேருந்து கணக்கு பண்ணோம்னா நட்டத்தை பார்த்தோம்னா மனிதன் உயிர் வாழ முடியாது. இங்கே இப்போ போர் போட்டாங்க. போர் 50 அடி 500 அடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 1000 அடி போட்டாங்க. 500 அடியில் இப்போ மோட்டர் கிடந்துக்கிட்டு தண்ணி தண்டு மழை சரியாக இல்லை. மழை இல்லாதனால வணக்கம், என் பேர் கௌசல்யா. இப்ப நான் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு களபம்ங்கிற ஒரு குட்டி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். சம்மங்கி பூ சாகுபடி இந்த சோலைங்கிற ஐயா வந்துட்டு அந்த சம்மங்கி பூ சாகுபடியை வந்துட்டு 30 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி அதுல உள்ள அனுபவங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாக்கலாம். நம்ம சம்மங்கி படத்துல நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க? 1 ஏக்கர் போட்டிருக்காங்க. நான் பாக்கி நிறைய போட்டிருக்காங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர்லையும் போட்டிருக்காங்க. அண்ணாப்படையில் கிழங்கு வாங்கி வந்து போட்டோம். அப்போ கிலோ 40 ரூபா 50 ரூபா போட்டாங்க கிலோ. அப்படி வாங்கி வந்து போட்டோம். அப்போ நாங்கள் கிழங்கு நம்ம கைவிதமாகவே கிழங்கு முத்த வச்சு 5 வருஷம் வந்து கிழங்கு தேர்ச்சியாக நல்ல கிழங்கு நல்ல உருண்டையாக நல்ல கிழங்காய எடுத்து அதில் உள்ள புதிர் பூரா உதுப்பிட்டு முளை பிடிச்சி மேலே கிள்ளிவிட்டு தெளிவாக எடுத்து அப்படி கிழங்காக ஊணுவோம். அப்படி ஊனோம்னா நல்லா வரும் செடி. பிஞ்சு கிழங்கு ஊனோம்னா நாளாகும் பூக்குறது. செடி தூக்கிறதுக்காக ரொம்ப நாளாகும். அந்த மாதிரி முத்த கிழங்கா எடுத்து ஊணுவோம். விதை வந்து கிடைக்காது. கிழங்கு தான் இப்படி கிழங்கு எடுத்து ஊணுவோம். இந்த பூக்களுக்கு எப்படி நீங்க தண்ணி பாய்ச்சுறீங்க? தண்ணி வந்து அப்போ வேலையை பாய்ச்சினா இப்போ வந்து சிம்பர் போட்டு மாத்தைக்கு சாயந்தரம் ரெகுலர் அடிக்கணும். வெயில் காலத்துக்கு தினம் அடிக்கணும். காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு அடிக்கணும். மழை காலத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுப்போம். அந்த அப்படி கழிச்சுட்டா கிழங்கு நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை தண்ணி பாய்ச்சுவீங்க? அதாவது 1 ஏக்கருக்கு வந்து 2 மணி நேரம் அடிக்கணும். 2 மணி நேரம் அடிக்கணும். ஒரு கேட்டு வாழ் ஒரு கேட்டு வாழ்க்கை 1/2 மணி நேரம், 4 கேட்டு வாழ்க்கை 2 மணி நேரம் எடுப்போம். களை எடுக்கிறதெல்லாம் களை எடுக்க ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா களை எடுக்கிறப்ப வரும். 15 நாளைக்கு உரம் போகிற மாதிரி வரும். பயிரை பொறுத்து இருக்கு. இளம் பயிரத்தில் வந்து அதிகமான உரம் கொடுக்க முடியாது. பயிர் முத்த அதுக்கு வந்து உரங்களை கூட கொடுப்போம். கூட கொடுத்தா அதுக்கு வந்து பதில் கிடைக்கும். சம்மங்கி பூக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 3 மாதத்துல வந்து 4 மரம் கலக்க பூக்க ஆரம்பிக்கும். அப்புறம் 6 மாதம் 8 மாதம் ஆச்சுன்னா தான் கொஞ்சம் தெளிவாக செடி வந்து அப்புறம் பூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பூ கொஞ்சம் கூட வரும். அதுலேருந்து நம்ம செடி வளர்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது. நல்லா உரச்சத்து குப்பை எல்லாம் கொடுத்து அப்படி கொண்டு வந்தோம்னா 5 வருஷத்தோட அந்த செடியை நல்ல முறையாக கொண்டாட முடியும். அப்படி நம்ம பராமரிப்பில் கம்மியாக இருந்தால் களமிண்டி பிடித்துட்டாவே இல்லை உரப்பை கொளார வந்து குப்பை அதிகமாக கொடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா செடி பழுது அடைஞ்சிடும். அப்படி பழுதுனா பூ குறைஞ்சிடும். அப்புறம் புதுசாக எடுத்து நம்ம பிடிங்கி போடணும் கிழங்கு. அதே கிழங்கு நல்ல கிழங்கா பார்த்து சீக்கிரம் இல்லாத கிழங்குலாம் பார்த்து சுத்தம் பண்ணி அந்த கிழங்கு மரம் எடுத்து விடணும்னா நல்லா போகும். 1 வருஷம் நட்ட கிழங்கு எவ்வளவு நாளைக்கா இருக்கும்? அதான் ஒரு 4 வருஷத்துல 5 வருஷம் இருக்கும். நம்ம 5 வருஷத்துக்கு அந்த பூ 5 இது பூ இருக்கும். 5 வருஷம் நம்ம செய்யற பிராமரிப்புல இருக்கு. பிராமரி நல்லமுறையா பண்ணோம்னா 5 வருஷம் நல்லா தெளிவா போகும். அந்த 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கிழங்குல எடுத்து போகலாம். அதே கிழங்கு நல்ல தாக்கிழங்குன்னு பெரிய ஒரிஜினல் பாலிஷா இருக்கும். அப்படி கிழங்கா எடுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும். பிஞ்சு கிழங்குல போட்டோம்னா 4 பிஞ்சு கிழங்கு ஒதுக்கி விட்டு பிஞ்சு கிழங்கெல்லாம் ஒதுக்கி கிழிஞ்சிட்டு முனியை முடிச்சு கிள்ளி விட்டு தான் ஊனோம்னா அப்புறம் அந்த கிழங்கு அருமையாக துணுக்கும். இந்த பூ எந்த பயன்பாட்டுக்கு இருக்கு? பூ வந்து எல்லாம் இப்போ திருவிழா நினைச்சுன்னா கோயில்களுக்கு எல்லாருக்கும் சாமிகளுக்கு கொடுக்குறாங்க. வீட்டுகளுக்கும் இப்படி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கல்யாணங்கள் அதிகமாக கல்யாண மாலை தான் அதிகமாக கட்டுறாங்க. சாமிக்கு நிறைய முறை இப்போ இதுதான் உதவிக்கிறாங்க. நிறைய மருத்துவ குணம் எது இருக்குமா? மருத்துவ குணம் இது நம்ம கேள்விப்பட்டோம். இந்த பேரளவு தயார் பண்ணி இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இப்போ வேற வழியில இந்த மருத்துவம் தெரியல. நீங்க இங்க இந்த சம்மங்கி சாகுபடி பண்றீங்க இல்லையா? அது நீங்க எங்க வந்து விற்பனை வந்து எப்படி ஆகுது? வந்து அப்ப வந்து கிட்ட ஆலங்குடி போட்டோம். அப்புறம் வந்து வியாபாரியை வந்து நேரடியா வந்து எடுக்கிறாங்க. வண்டி வச்சுக்கிட்டு இடம் வச்சு எடுத்து வந்துருவாங்களா? ஆமா, இங்க வந்து சாட்டில் வந்து காலையில 7 மணிக்கு வந்து இங்க இருந்து இடைய வச்சு எடுத்து நார்த்தம்பலம் போகுது, புதுக்கோட்டை போகுது, தஞ்சாவூர் அனுப்புறாங்க. அப்படி எங்க அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதோ அதை வச்சு ஏலத்தை போட்டு
அந்த இப்போ குடிச்சு மக்கா நாள் வந்து முதல் நாளே பூ வந்து மக்கா நாள் அந்த விலையை பூ சொல்லிடுவாங்க. 40 ரூபா இருக்கு, 50 ரூபா இருக்கு, 20 ரூபா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் மாதம் முடிஞ்சதும் 3ஆம் தேதி காய் கொடுத்துருவாங்க. 3ஆம் தேதி மாசத்துல ஒரு நாள் மட்டும் வருமானம் கொடுப்பாங்க. ஆமா, மாதம் ஒரு மாதம். சரி சரி. அது எப்படி அந்த கணக்கு எடுத்துக்குவாங்க? ஒரு நாளைக்கு இந்த கிலோ போகுது அந்த நம்ம இடம் வச்சு இடம் கூட போயிடும். நம்ம அன்னைய இட கணக்கு எல்லாம் இருக்கும். அந்த அன்னைய விலையும் அதில் பக்கத்தில் குடிச்சிருவாங்க. அப்புறம் மொத்தம் மாதத்துல பில் போட்டு மொத்தம் 30 நாள் பூவும் 30 நாள் விலையும் போட்டு நமக்கு பில் வந்துடும். பில்லு காசு ஏமாத்திர மாட்டாங்களே? அதுல ஏமாற்றம் கிடையாது, ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற வேலையை விட மாட்டாங்க. சரி சரி. ஒரே ஆளுக்கு கொடுப்பீங்களா இல்ல நிறைய பேருக்கு? கம்பெனி நிறைய இருக்கு. நாங்க வந்து வாடிக்கையா ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி 10 பேர் ஒரு கடைக்கு போடுவோம். அந்த மாதிரி எல்லாரும் அதே அந்த 10 கடைக்காரர்கள் வந்து 10 கடைக்காரர்கள் வந்து இங்க எடுப்பாங்க. எடுக்க ஒரு வண்டி எடுத்துருப்பாங்க. எடுத்து போய் அவங்க அந்த கடை வழியா பிடிச்சிக்கிடுவாங்க. அவங்க போய் அவங்க பேர் நம்பர் அங்கே இருக்கும். அந்த கடைக்காரருக்கு தான் அந்த பூ நம்ம வாடிக்கை அந்த கடை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிடிக்கலன்னா வேற கடையில உடனே போடலாம். அப்படி எதுவும் போடுறது இல்லை. அக்ரிமெண்ட் மாதிரியா இல்ல உங்க இஷ்டம்? நம்ம இது எப்படி செஞ்சுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நம்ம இஷ்டம்னா போடலாம். நம்ம வந்து எப்படின்னா நம்ம இந்த பூ வந்து எப்படி போட்டுதான் கொடுத்தானுங்க ஒரு ஆட்டை நம்ம கொடுத்துருது. அவங்க வந்து காமிச்சு காய்ச்சி எடுத்துக்குவாங்க. 100க்கு 10 ரூபா ஒரு காமிச்சோம். அதே மாதிரி வாடகை 4 ரூபா 100க்கு. இதுல லாபமா இருந்தா நட்டமா இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? எதுவா இருந்தாலும் ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் ஒருத்தர் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் வேற வழி இல்லையே, இதுதான் செய்யறாப்புல இருக்கு. அதே ஒரு மாதம் லாபம் கிடைக்கும், ஒரு மாதம் நட்டம் கிடைக்கும். இதை வச்சுதான் ஓட்டுறோம். அதனால இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால நல்ல வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு ஆரம்பத்துக்கு ஒரு விவசாயம் பண்ணி ஒரு விவசாயம் அடிக்கும் போது அந்த வந்து மறு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த மாதம் காய்ச்சல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதத்தில் ஒரு 10,000 கிடைச்சுன்னா உரம் வாங்கி போடவோ, நம்ம செலவு பண்ணுவோம், சாப்பாடு செலவோ அப்படி அதில் ஓடிடுது. ஏக்கருக்கு 20 கிலோ போக்கும். நல்ல முறையாக போத்துச்சுன்னா 30 கிலோட போகும் ஒரு நேரத்தில். அந்த 30 ரூபா போகும்போது விலை கம்மியாக போய்கிட்டு இருக்கோம், விற்பனை ஆகாது. அப்போ இந்த வெயில் காலத்துக்குலாம் நல்ல முறையாக போகும். 5 கிலோ 4 கிலோ இப்படி போகும்போது அப்போ நல்லா விற்கும். ஒரு பாத்திக்கு எவ்வளவு கிடைக்குதா? பாத்திக்கலாம் வந்து ஒரு கிலோ தான் இருக்கும். நான் இந்த ஏக்கர் கணக்கு 10 கோழிக்குன்னா 4 கிலோ 5 கிலோ வரும். ஏக்கர்னா 20 கிலோ வரும். அந்த பனிக்காலங்கள் வரும்போது பூ குறையும். ஒரு நாளைக்கு 20 கிலோ மட்டும் தான் கிடைக்கும். ஆமா, ஒரு நாளைக்கு 20 கிலோ கிடைக்கும். இது உங்களுக்கு நட்டமாயிராதா? நட்டம் வரும். ஒரு மாதத்துல நட்டம் வரும், ஒரு மாதத்துல சேர்த்து கொடுத்துரும். அதனால இந்த ஈக்குவல் கான்ட்ராக்ட் அப்படியே 4 மரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால சேர்த்து ஓடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சந்தோஷம் தானே? லாபம் வந்து நட்டம் பண்ணாலும் நான் மட்டும் வந்தா இது இப்போ எங்களுக்கு பாக்குறதுக்கு பிராமத்துக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. பாக்கி வேலை தான் ரொம்ப சிரமம் பண்ணது. கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மி. ஆனா 5 நாள் களை பறிக்கணும், உரம் போடணும். போட்டாலும் கொஞ்சம் மீடியமாக இந்த தண்ணி வசதிலாம் இப்போ எல்லாம் பார்ப்பேன். கேணி வந்து ஓடிச்சு. இப்போ வந்து கேணிக்கு அடுத்து இப்போ போர் போட்டாங்க. போர் 50 அடி 500 அடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 1000 அடி போட்டாங்க. 500 அடியில் இப்போ மோட்டர் கடந்துக்கிட்டு தண்ணி இந்த 2 வருஷம் மழை சரியாக இல்லை. மழை இல்லாதனால தண்ணி 4 மரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி அதிக அளவு தேவைப்படுமா இல்லை குறைஞ்ச அளவு போதும்? அதாவது இந்த சிம்பிளர் போட்டோம்னா இப்போ ஒரு ஏக்கர் 4 மணி நேரம் ஆகும். இந்த சிம்பிள்னால 2 மணி நேரம் அடிச்சு நிப்பாட்டிடலாம், அவ்வளோதான். இதனால தண்ணி கொஞ்சம் குறையும். இந்த சிம்பிள் அடிக்கிறனால அதிகம் தண்ணி தேவைப்படாது. பாய்ச்சினா தண்ணி அதிகமாகும். 4 மணி நேரம், இந்த ஏக்கர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகும். இப்போ வந்து நீங்க 2 ஏக்கருக்கு வந்து பூ போட்டிருக்கீங்க சம்பங்கி பூ. அது ஒரு நாளைக்கு 20 கிலோ தான் கிடைக்குன்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு நட்டம் இல்லையா? நட்டம் வந்து பார்த்தா சீராப்பெல்லாம் இருக்கு. ஒரு நேரத்தில் அது அந்த 20 கிலோ போக்குறதும் 40 கிலோ போக்கும். அதே நேரத்தில் 30 கிலோ போக்கும். அப்படி வந்து இந்த மாதத்தில் 10 கிலோ போக்கும், ஒரு மாதத்தில் 20 கிலோ போக்கும். இப்படி பார்க்கும்போது நான் அந்த கணக்கில் ஆகிறதுக்கு உடையாந்துருது. ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். நட்டம் மட்டும் இருந்தோம்னா அப்புறம் நம்ம சும்மா வீட்டு இருக்கா. அப்படி வந்து அது முக்கியமான காரணம் தண்ணி பற்றாக்குறையா இல்ல வேற எதுவும் விஷயமா? அதுல சீசன் டைம் மட்டும் தான் போக்குமா? சீசன்ல 2-3 சீசன் இருக்கு. அந்த குளிர்னாலும் அந்த அதிகமான மழை இல்லாம இருந்தா நல்ல முறையா போக்கும். வெயில் தன்மை கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்ல முறையா போக்கும். வெயில் காத்து ஓவர் ஆயிட்டா பூ குறைஞ்சிரும். அதுக்காண்டி குறைஞ்சா பூ கொஞ்சம் கம்மி ஆயிடும். பனிக்காலம் வந்துச்சுன்னா அதோட ரொம்ப குறையும். சித்திரை மாதத்துல நல்லா தெளிவா போகும். சித்திரை மாதம் கடுமையா போகும். அப்ப திருவிழாவும் இருக்காது, விஜயம் இருக்காது, கல்யாணமும் இருக்காது. அந்த மாதிரி இந்த வருஷம் சித்திரை வந்து பூ எடுத்து போட்டீங்க 30 கிலோ 35 கிலோ போட்டீங்க. ஒரு ஏக்கருக்கு போட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 10 ரூபாய்க்கும் போயிருக்கு. அதே பூவை ஒரு 7 நாள் 7 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே பூவு ஒரு நாளைக்கு 80 ரூபாய்க்கும் போயிருக்கு, 40 ரூபாய்க்கும் போயிருக்கு. அந்த ஒரு மாதத்துல அப்படி ஆகரத்தை கணக்கு பண்ணும்போது மாதம் கணக்கு பண்ணும்போது பூ கூட பூத்தனால அந்த 20 ரூபா மேனி வந்துருச்சு ஆகரத்துக்கு. 1 கிலோ 7 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்களா? அதான் அந்த பூ என்ன செய்யறது, அப்புறம் அன்றைய தரத்துக்கு விற்க முடியல. அந்த பூ வந்து அள்ளி விட்டுறாங்க. 7 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிற கோழி கூட இல்லை. எடுக்கிற கோழி 1 கிலோ எடுக்கணும் 10 ரூபா எடுக்கிறாப்ப இருக்கு. 1 கிலோ பூ எடுக்கிற ஆளுக்கு 10 ரூபா எடுக்கிறாப்ப இருக்கு. அந்த கூட ஈக்குவல் பண்ணி கணக்கு பண்ணோம்னா ஆகிறதுக்கு 20 ரூபா வந்துருது. மாதம் 20 ரூபா வரனால ஈக்குவல் எல்லாம் ஆயிடுது. அந்த குறைச்சி பூக்கிற நேரம் 5 கிலோ 10 கிலோ பூக்கிற நேரம் 100 ரூபாய் விற்கும், 150 ரூபாய் விற்கும்.
அப்படி கிடக்கும் போது அந்த அதை கணக்கு அது அந்த பூ ஈக்களுக்கு காய்ச்சி வந்து மாசம் வந்து 15,000 வருதுனாக்க ஒரு ஏக்கருக்கு அந்த கூட வைக்கிற போது அந்த 15,000 தான் வரும், குறைச்சி வைக்கிற போது அந்த 15,000 தான் வரும். அதனால ஓடிக்கிட்டு இருக்கு. விவசாயத்துல இருந்து உண்மையாக வந்து உழைப்புல இருந்து கணக்கு பண்ணோம்னா நட்டத்தை பார்த்தோம்னா மனிதன் உயிர் வாழ முடியாது. இது அரசாங்கத்தை ஏதாச்சும் உதவி கேட்டிருக்கீங்க? அதாவது உரம் கொடுக்குறாங்க, மானியம் கொடுத்தாங்க, உதவித்தொகை எதுவும் உங்க கஷ்டத்தை சொல்லி நான் இந்த லோனு தான் கொடுத்தான், விவசாய லோன் கொடுத்தாங்க. விவசாய லோன் எடுத்து கொஞ்சம் செஞ்சிருக்கான், அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அது ஒரு நேரத்தில் வட்டி இல்லாத கடனா கொடுத்துருக்காங்க. அந்த கிழங்குன்னு சொன்னீங்கல்ல, சம்மங்கி பூ கிழங்குன்னு சொல்லிட்டு அது பார்க்கலாமா? அந்த பழைய கிழங்கு இதை பார்க்கலாம், பழைய கிழங்கு எடுத்து பார்க்க காட்டலாம். சரி, வாங்க போலாம். இது நிறைய கிழங்கு எடுத்து தான் நடணும். சரி சரி. இதெல்லாம் அப்படி இந்த மாதிரி நல்ல கிழங்கு முத்து கிழங்கா பார்த்து இதில் இந்த மாதிரி முத்து கிழங்கு அப்படி எடுத்து இந்த கிழங்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி முத்துன கிழங்கு இந்த வேரெல்லாம் கிள்ளிடணும். இப்படி இந்த வேரெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணணும். அதாவது 4 வருஷம் 5 வருஷம் முத்துன கிழங்கா இருக்கணும். இந்த கொண்டு இப்படி முடிச்சிடணும். இப்படி முடிச்சு போட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை ஊனணும். இதுல இருக்க இதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கங்குல உள்ள கிழங்கு, வேறு, இதெல்லாம் வேறா? இதுதான் கிழங்கு. இதுதான் கிளை அடிக்கிறது, அடிச்சு மருமகளா வருது. அப்படி இந்த மாதிரிகளா ஒரு உற்பத்தி ஆகி இது பூ வர நேரம் இந்த கிழங்கு இதாயிரும். இந்த வேர்ல இருந்து இந்த இது புதுசா பூக்குது. இது இருக்க செடி பெருசாயிரும், பெருசாகி வளர்ந்து இது பூ வந்துடும். இது பூ வர நேரம் இந்த கிழங்கு தாய்க்கிழங்கு ஒதுங்கிடும், இதாயிரும், பட்டு போயிடும். அதுக்கு இதா போயிடும், காணாம போயிடும். சரி சரி. அப்புறம் இந்த கிழங்கு அந்த தாய்க்கிழங்கு மாதிரி பெருத்துரும், பெருக்க வந்துடும். அது இந்த கிழங்கு நட்டு எவ்வளவு ஆகும்? இந்த கிழங்கு வந்து ஒரு 4 வருஷம் சென்று தான் இந்த கிழங்கு எடுக்கணும். 4 வருஷம் தாக்கிழங்க எடுத்து ஊனோம்னா ஒரு 3 மாசம் ஆகும். பூ மாசம் பூல இலை வைக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆகும்? இல்ல, இலை வரைக்கும் 40 நாள் துளுத்துரும். 40 நாள், ஒரு மாசம் 40 நாள் தான் அதுக்கு மினிமம். 40 நாள் எல்லாம் துளுக்க ஆரம்பிச்சிடும். துளுத்து இலை விட்டு அதுல இருந்து வளர்ச்சி ஆக 3 மாசம் ஆகும். 3 மாதத்துக்கு பிற்பாடு தான் அது பூ வரும். காய்ச்சிருமா? ஆமா, 3 மாதத்துக்கு இந்த மாதிரி திலையம் வந்துடும், இந்த மாதிரி பூ வந்துடும். அப்புறம் அதுல இருந்து மாதம் கூட அதிகமா பூ கொண்டை வெடிக்க ஆரம்பிச்சிடும். 15 நாளைக்கு நல்லா வரும். அப்புறம் வந்து பூ வந்து இந்த மாதிரி விரியும், நல்லா இந்த மாதிரி மிளகா விரிஞ்ச பூ காலையில எடுப்போம். நல்லா தெளிப்பா இருக்கும் பூ காலையில. தண்டு இல்லாம இருக்கு, இதெல்லாம் ஓஞ்சு முடிஞ்சிருச்சா? தண்டு பூஞ்சி ஓஞ்சிச்சு, மரம் விரி வடிக்கும். இந்த மாதிரி ஒரு செடி வடிக்க வந்துடும். இந்த பூ கொண்டை வருது, இந்த மாதிரி இந்த கொண்டை ஓஞ்சி முடியும் போது மறு கொண்டை வரும். எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கொண்டை பாஞ்சு முடியும் போது அப்புறம் இது முடியும் போது மறு கொண்டை வரும். இது 4 நாளைக்கு இந்த பூ எடுக்கலாம், இது முடிஞ்சிடும். அடுத்த ஒரு கொண்டை வரும். இந்த கொண்டை என்ன பண்ணுவீங்க? அதை அப்புறம் குச்சி அறுத்துருவோம். அறுத்து விட்டா தான் மரம் அந்த இதை வச்சுதான் ஒரே குச்சி ஆயிரும் மரம். இதை அறுத்துருவோம். நட முடியாது இனிமே. இது நிறைய கிழங்கு எடுத்து தான் நடணும். சரி சரி. உங்க ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுவாங்களா அதுக்கெல்லாம்? எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு? இதை காலையிலே வந்துட்டு காலையில வந்து பார்க்கணும், அப்புறம் தண்ணி இறக்கணும், பண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், உரம் பார்க்கணும். அந்த மாதிரி அவங்களும் பொழுதுக்கு வேலை தான். காலைல 10 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் 4 மணி தான் வீட்டுக்கு போனேன். அவங்க செய்யற வேலை பிடிக்குமா உங்களுக்கு? விவசாயத்துல அவங்க பார்க்க வேலை பார்க்கறதுனால முடியுது, ஆனா பார்க்கலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால காலைல வருவாங்க, 10 மணி வேலை பார்ப்பாங்க. சரி. அப்புறம் வெயிலுக்கு போய் வந்து சாயந்தரம் ஒரு முடிச்சு வந்து பார்ப்பாங்க. அவங்க அசந்ததே கிடையாது. இந்த மாதிரி வேலை முடியாம இருந்தாலும் இந்த வேலையை போட்டு இருக்க முடியாது. முடியாம இருந்துட்டாலும் 5 நாளைக்கு ஒருக்கா அந்த வேலையை பார்த்தாலும் புல்லு எடுத்தோம்னா எடுத்து வெட்டி போட்டுருக்கோம் பாருங்க எவ்வளவு கலன்னு. இந்த மாதிரி வெட்டி போட்டு வைப்பான். இந்த மாதிரி வெட்டி கிட்டப்போம் 5 நாளைக்கு ஒருக்கா. விட்டுட்டான் ஒரு களை எடுக்காம விட்டுட்டு உரத்தை போடத்தான் இந்த செடி மறுகொண்ட பூ வரும். உரம் போடலாம் அப்படியே செடி அறுத்தாப்புல இருக்கும். அரிசாப்புல இருக்கும். ஸ்டாப்பா வராது, சூட்டாப்பா வராது. உரம் போட்டதான் சூட்டாப்பா வரும். அப்ப இந்த பில்லை வந்து அரிச்சாகணும். பில்லு அரிக்கலாம் அந்த செடியோட தன்மையை குறைச்சிடும். பில்லு அமைக்கணும், பில்லு வளர்ந்து பில்லு மூடிடும். அப்புறம் பில்லை அரிச்சிட்டு உரத்தை போடுவோம். ரொம்ப நன்றியா, எங்களுக்காக இவ்வளவு தூரம் தகவலை சொல்லியிருக்கீங்க, உங்க நேரத்தை ஒதுக்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்ததுனால.